இந்தியாவுக்கு எதிரான மேட்ச் மட்டும் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சும்மா ஒரு சீன் போட்டுட்டுருக்காங்க. சரி, அவங்க கண்டிப்பாக விளையாட தான் போகிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் விளையாடலன்னா பிசிசிஐக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். வருமானம் போகாது தெளிவாக. பிசிசிஐ அண்ட் ஐசிசி இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமானா பண்ணியிருக்கணும். இப்போ ஒலிம்பிக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், மெடல் மேட்ச் வேணாம்னு சொல்லுவீங்களா? அதனால நம்ம விளையாடத்தான் வேணும். ஆனா தவிர்க்க வேண்டிய இடத்தில் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நம்மளுடைய பெஹல்கம் அட்டாக்ல புருஷன் கண்ணுக்கு முன்னாடி குழந்தைங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை சுட்டு கொண்டாங்க, நடந்துச்சா இல்லையா? பாகிஸ்தானுடைய ஆல்ரவுண்டர், சோ கால்ட் ஆல்ரவுண்டர், அவனெல்லாம் சிவில் ஆட்சி அமிச்சோம். ஃபஹீம்னு ஒரு கிரிக்கெட்டர் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல விதவையான பெண்களை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கான். என்ன தெரியுமா? நியூ பிகினிங், அதாவது அவன் புருஷனை கொன்ன அந்த தீவிரவாதியை அவங்களுக்கு பொட்டு வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படி ஒரு ட்வீட் போடுறான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பாகிஸ்தான்ல. என்ன திமிருது? இப்ப நீங்க நட்பு பாராட்ட போறீங்களா? நீ எங்களுடைய நாட்டு பெண்களை அசிங்கப்படுத்துவ, நான் போய் உனக்கு கை கொடுப்பனா? கை கொடுக்க முடியாது. கரெக்ட் இந்தியன் டீம் பண்ணது. ஏன்னா இப்ப இந்தியா பாகிஸ்தானுங்கிற அந்த ஒரு பெரிய மேட்ச்ல பாகிஸ்தான் ஆடியன்ஸ்ல இருந்து, வருமானத்துல இருந்து, ஸ்பான்சர்ஸ்ல இருந்து எல்லாமே போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல பஸ். அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு துட்டு வேணும். நாடு நாடா போய் பிச்சை எடுத்துக்கிறாங்க லிட்டரலா. நான் இதை பெருமையாவே சொல்லுவேன். அப்போ அந்த பிபிஎல்லோ ஏதோ ஒரு பிரீமியர் லீக் ஒன்று காமெடியாக பண்ணுறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் போய் விளையாட முடியாது, அவங்களுக்கு பயங்கர நஷ்டமாகும். அதே மாதிரி அவங்க இதை ஸ்பான்சர் பண்ணுறதா இருக்கக்கூடிய சில சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கான நஷ்ட ஈடு அமௌண்ட்டையும் கொடுக்கணும். இதெல்லாம் பாகிஸ்தான் 10 ஜென்மம் எடுத்தாலும் கொடுக்க முடியாது, அவ்வளோ வறுமையில் இருக்காங்க. ஸோ தே வில் பிளே, பரவாயில்ல போப்பா அப்படின்னு ஐசிசிலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட பாகிஸ்தான் விளையாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு துட்டு வேணும். இந்த மேட்ச்சில் இருக்கிற பார்வையாளர்கள் தான் அவங்களுக்கு பணமே. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், ஐசிசி T20 வேர்ல்டு கப் ரீசெண்டாக நடக்க இருக்குது. இது முக்கிய நிகழ்வாக பாகிஸ்தான் இதை புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லுங்க. முதல் அது கட்ட பார்வை என்ன சார்? ரொம்ப கிளியராக சொல்லணும்னா, பாகிஸ்தான் இந்த வேர்ல்டு கப்பை புறக்கணிக்கல. இந்தியாவுக்கு எதிரான மேட்ச் மட்டும் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சும்மா ஒரு சீன் போட்டுட்ருக்காங்க. சரி, அவங்க கண்டிப்பாக விளையாட தான் போகிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு தன்மானத்தை விட வருமானம் தான் முக்கியம். அது எப்போவுமே அவங்க அப்படி தான். போதா வரைக்கும் இப்போ அவங்க இருக்கிற ஏழ்மையான நிலைமைக்கு இந்த படத்தில் இப்போ நம்ம பாலா சார் படத்தில் வர மாதிரி பிச்சை பாத்திரம் ஏன் எப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வருமானத்தெல்லாம் நோன்னு சொல்ல மாட்டாங்க. பங்களாதேஷில் இப்போ சமீபமாக ஒரு தப்பான புரட்சின்ற பேரில் ஒரு பேரழிவு நடந்தது உங்களுக்கு தெரியும். அங்கே அங்கே நல்லா ஆண்டுகிட்டு இருந்த அந்த லேடி பிஎம் சூப்பரான க்ரோத் கொண்டு வந்தாங்க. ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியன்ற பேரில் வீடியோ போடுற ஒரு காமெடி பீஸ் கூட பங்களாதேஷ் இந்தியாவோட வளர்ந்துருக்கலாம்னு சொன்ன காமெடியில் நீங்கள் கேட்டீங்க. பட் அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்த அவங்கள தூக்கிட்டு இப்போ அமெரிக்கா அண்ட் பாகிஸ்தானுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த கவர்மெண்ட் பண்ண அந்த ஒரு போலி புரட்சினால பாகிஸ்தான் நம்மளுடைய சகோதரர்கள்ன்ற தாட்டை அந்த புரட்சி பண்ண ஆட்களுக்கு இருக்குது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு நான் விளையாட மாட்டேன்னு பாகிஸ்தான் சொன்னாங்களே தவிர அவங்க விளையாடாமலாம் போக மாட்டாங்க. ஏன்னா தோத்தாலும் பரவாயில்லன்னு இந்தியாவோட மேட்ச் ஆடினா தான் உங்களுக்கு வருவாய் வரும். அவங்களுக்கு வருவாயா? இல்லை சார், இந்தியா பாகிஸ்தான் விளையாடலன்னா பிசிசிஐக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். வருமானம் போகாது தெளிவா. இப்போ இந்த கேள்விக்கு 2 பதில் இருக்கு. பிசிசிஐ அண்ட் ஐசிசி இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமானா பண்ணியிருக்கணும். என்னுடைய சேனல்ல நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்தியா இதை விளையாடுறதை ஈஸியாக தவிர்த்திருக்கலாம். வேற ஒரு குரூப்ல இந்த குரூப் அனாலிசிஸ்ன்றது ஒரு டார்க் சைடாகவே இருக்கு. எப்படி குரூப் போடுறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். அது பார்த்தீங்கன்னா ஏஷியாலேருந்து இவ்வளோ அப்படின்னு டீம்ல போடுறாங்க. பட் குரூப்ல ஐ டோன்ட் வாண்ட் டு பிளே வித் பாகிஸ்தான் ஆரம்பத்திலே இந்தியா சொல்லியிருந்தா இந்தியா ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டிங் டீமுங்கிறதுனால தே வுட் ஹவ் லிசன்ட் அண்ட் குரூப்பை ஸ்வாப் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இதை தவிர்த்திருக்கலாமானா தவிர்த்திருக்கலாம், தவிர்த்திருக்கணுமானா தவிர்த்திருக்கணும். இப்போ நானே சொன்னேன், ஏசியா கப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடக்கூடாதுன்னு குரல்கள் எழுந்தப்போ இல்லைங்க விளையாடணும். இப்போ ஒலிம்பிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், மெடல் மேட்ச் வேணாம்னு சொல்லுவீங்களா? அதனால நம்ம விளையாடத்தான் வேணும். ஆனா தவிர்க்க வேண்டிய இடத்தில் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ கை கொடுக்காம போனோம். அது வேற இருங்க. இப்போ இந்த குரூப்ல ஒருவேளை பாகிஸ்தான் நம்ம கூட இல்லைன்னா அவங்க சூப்பர் 8 வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மொக்க டீம் அவங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா விளையாடாமலே போயிருக்கலாம். நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம்லாம் பிசிசிஐக்கு கிடையவே கிடையாது. பிசிசிஐ தான் ஐசிசிலே இருக்கிற பாடிக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி, எங்களுக்கு பணம் கொடுக்குறதே அவங்க தான் அப்படின்னு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் சொன்னார் 4 வருஷம் முன்னாடி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வருவாய் ஜாஸ்தி வரும்னு ஐசிசி விரும்புது. பிசிசிஐ எனக்கு ஹைப் இருக்குல்ல சார். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நம்ம இந்தியா லெவல் பாகிஸ்தான் லெவலில் இல்லை, உலக அளவில் அந்த மேட்சை எல்லாருமே விட்டு நோக்குறாங்க. அப்படிங்கிறப்ப விளாட்லன்னா ஐயோ ஸ்பான்சர்ஷிப் போகும், நிறைய பிரச்சனைகள்லாம் வருங்கிறதுல பயப்படுறாங்க. கிடையாது, பேராசை தான் நான் சொல்லுவேன். இதை தவிர்த்திருக்கணும். இந்த விஷயத்தில் ஐ எம் நாட் கோயிங் டு சப்போர்ட். ஏன்னா எனக்குமே பிஜேபி ஒரு நேஷனலிஸ்டிக் பார்ட்டிங்கிறதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இது பிஜேபி எடுத்த முடிவு அப்படிங்கிறதும் பாயிண்ட் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐசிசியில் அமித்ஷா ஹெட்டாக இருக்காரு, அவருடைய டிசிஷன் மட்டும் கிடையாது, மீதி 12 போர்ட் மெம்பர்ஸோடைய டிசிஷன்.
அதுக்கப்புறம் பிசிசியும் ஒரு வருமானம் வேணும்னு சொல்லிட்டு இதை பண்ணுது. பட் இது பண்ணியிருக்க வேண்டாம். பட் இது நடக்கலைன்னா நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இது நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இது ஒன்லி ஃபார் கிரிக்கெட், இது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஈடுபடல அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி விஜய்க்கு நம்ம இந்த இது பண்ணி வச்சு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டு இருக்கனால தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் சார் இதுக்கு முன்னாடி எத்தனை மன்மோகன் சிங் நான் சொல்லட்டுமா, எல்லார் பீரியடும் இருக்கட்டும், அந்த டைம்லலாம் இப்படி இல்லை, பிரச்சனைகள் யார் சொன்னா இல்ல இருந்தது. ஆனா இந்த லெவலுக்கு இல்ல. அது இது என்ன சார், இது ஒரு இந்துத்துவா கண்ட்ரி மாதிரியும் இல்ல பாகிஸ்தான ஒரு விரோதி மாதிரியும் அவங்க ஒரு பெரிய அகைன்ஸ்ட் மாதிரியும் பார்க்கப்படல, திணிக்கப்படுது. சரி, அப்ப ஆப்கானிஸ்தான் எந்த சாமியை கும்பிடுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் எந்த சாமி? சண்டை போடலையே. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர்கள் அவங்களையும் உள்ள விட்டு கூடாது இல்ல? அப்ப அவங்களுக்கும் நீங்க விசா மறுத்து இருக்கணும்ல. இன்ஃபேக்ட் தாலிபான்கள் ஆரம்ப காலத்துல இந்தியாவை எப்படி ஏத்து நின்னாங்கன்ற ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமில்ல. அவங்களுக்கு பிரச்சனைகள் சொல்றேன் பிரதர். நம்ம இந்த இடத்துல இப்ப பிஜேபியை ஒருத்தர் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு பிடிக்காம போலாம். ஆனா ஒரு இடத்துல நாம எல்லாமே தேசபக்தர்களா ஒண்ணு கூடணும். இப்போ இத நீங்க இஸ்லாமிய திணிப்புன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருங்க தேசபக்தி பாகிஸ்தான்ல இருக்கும்ல சார். அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு தேசபக்தி கிடையாது, அவங்களுக்கு இந்தியாவுக்கு எதிரான வெறி. நண்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் ஃபேமிலியை நான் முன்னேற்றணும், நான் முன்னேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னுடைய விருப்பம். ஆனா அவன் அழியணும்னு அதுக்காகவே நான் வேலை பார்த்தேன்னா அப்ப நான் என்னை பத்தியே கேர் பண்ணலன்னு தானே அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இது ஒரு இஸ்லாமுக்கு எதிரான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஏன் விளையாடுறாங்க நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப அவங்களோட இணக்கமா இருக்கு. இஸ்லாமுக்கு எதிரானது இல்ல, நான் அப்படி சொல்லல. இந்தியா பாகிஸ்தான்ங்கிற அந்த எதிரி நம்ம அப்படிதானே பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அதுக்கு தான் அதை பயன்படுத்தினேன். இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலயும் அதற்கு பிந்தைய ஆட்சி காலத்திலயும் இந்த அளவுக்கு வெறி கொண்டு இல்ல. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி சண்டை போடாம அது என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஸ் டிராபில கை கொடுக்காம போறது அவங்கலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பிரிட் எனக்கு புரியுது. ஆனா பதில் சொல்ல விடுங்க. 2009 யாரோட ஆட்சி இருந்துச்சு? காங்கிரஸ் ஆட்சி தானே. அப்பவே இனிமே ஐபிஎல் விளையாடக்கூடாதுன்னு முடிவெடுக்கப்பட்டது. ஐபிஎல்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாடக்கூடாது முடிவெடுக்கப்பட்டது. எடுத்து யார் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கடிதம் போட்டாங்க பிசிசிஐ. ஏன்னா தாஜ்ல இப்படி அட்டாக் பண்ணிட்டு போன அந்த தீவிரவாதிகளுக்கு மூளையா இருந்ததே பாகிஸ்தான் ஆர்மில இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒண்ணு கண்டிப்பா நடந்துச்சு. அந்த டைம்ல நம்ம எப்படி காட்டணுங்கிறதுக்காக இன்னொரு அந்த தடை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது உண்மை சார். இப்போ அதெல்லாம் கடந்து இப்போ ஐசிசி வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தன்மானத்துக்குமான மேட்சும் கூட இல்ல. இது இந்தியாவா பாகிஸ்தானா அப்படிங்கிற சொல்ற தன்மானமே கிடையாது. இப்போ நமீபியாவை நம்ம தோக்கடிக்கிறோம், பெரிய கௌரவம். அது என்ன டீம்? நமீபியா, பங்களாதேஷ், பரவாயில்ல, நமீபியா, பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இப்போ இந்த நேபாள் வர போறாங்க, பாகிஸ்தான், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான டீம் தான். நேபாள் கூட நல்லா விளையாடுனாங்க. ஒரு டைம்ல பெர்முடாவோட தோத்ததுல பெர்முடாட்டெல்லாம் நம்ம தோக்கவே இல்லை. நம்ம ஒரு தடவை பங்களாதேஷ்ல தோத்தோம். ஆனா பாயிண்ட் என்னன்னா, ஒரு காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னா, அப்படி பார்த்தா பாகிஸ்தான் ஒரு காலத்துல ஸ்ட்ராங் டீமா இருந்தாங்க. ஆனா நீங்க சொல்றீங்களே கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ்னு, அது பயங்கரமா ஊறி நாரி போய் நீங்க நிலைமையில வந்துட்டாங்க. நம்ம ஊர்ல பாலிடிக்ஸ் கிரிக்கெட்ல இருக்குதான், ஆனா அது பெருசா ஆதிக்கமா இல்லாதனால தான் நம்ம 83லயும் வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், 2015லயும் வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், 2024லயும் வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், 2023ல ஃபைனல் வரைக்கும் வந்தோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சோம். ஸோ நம்மள பாலிடிக்ஸ் இருக்கு. ஆனா ஒரு 10% இருக்கு, 90% டேலண்ட் பாக்குறாங்க. எப்போ தீவிரமா சார் இந்த பிசிசிஐ தலைவர் வந்ததுக்கு அப்புறம், பிசிசிஐ தலைவர் வந்ததுக்கு அப்புறம் பிசிசியோட வருமானம் குறைஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஒரு ஊழல் நடந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு கரப்ஷன் நடந்திருக்கு. நீங்க ஒரு டேட்டா கொடுங்க, நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிப்பேன். அவங்களோட எய்ம் இது மாதிரி தெரியல. அவங்களோட எய்மே நீ யார் என்ன சண்டை போட்டாலும் நாங்க அடிக்கிறது பாகிஸ்தானா இருக்கும், நீங்க அடிக்கிறது பாகிஸ்தான்ல பிறகு அவங்க நான் ஒன்று சொல்லட்டுமா சிம்பிளா? சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கை குலுக்காம போனது பிஜேபி பண்ற வேலை நீங்க சொல்றீங்க இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த இடத்துல திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் கை குத்துருவிய நீ அப்படின்னு சீனியரா இருக்கக்கூடிய கேப்டனை பார்த்து முறைச்சா நீங்க கவனிச்சிங்க, ஓகேங்களா? ஆனா பாயிண்ட் அது கிடையாது. சரி, இப்ப பிஜேபி பண்ணா நீங்களே அவங்களுக்கு கிரெடிட் கொடுங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேட்டா அவங்க பண்ண ரைட்டு நீங்களே சொல்வீங்க. பாகிஸ்தானுடைய கிரிக்கெட்டும் வேற, கிரிக்கெட் வேற, பாலிடிக்ஸ் வேறன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சண்டையெல்லாம் நடந்து, அதாவது பேல்கம் அட்டாக்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 2021 வேர்ல்டு கப்ல we lost to Pakistan for the first time T20 வேர்ல்டு கப்ல. அந்த மேட்ச் தோத்தோம், ஓகேங்களா? அப்ப நடு கிரவுண்ட்ல ரிஸ்வான் நமாஸ் பண்ணாரு. ஆக்சுவலா பார்த்தா அப்படி பண்ணக்கூடாது. சரி பண்றீங்க, நோபடி இன்டரப்டட், ஓகேங்களா? நீ பாட்டுக்கு பண்ணுன்னு நம்ம கோலி தான் அப்ப கேப்டன் ஆதார் ஃபீல்ட் செட்ல ஸ்கூல்ல கயிறு கட்டிட்டு போக கூடாது, அதுதான் சொல்றேன். நெத்தில திருநர் பூச கூடாது கேப்பீங்களா சொன்னீங்க, சொல்லுவாங்க சார். இன்னும் நமக்கு நடைமுறையில இல்ல, அதுதான் சொல்றேன், நடைமுறையில இல்ல. இப்ப அதான் சொல்றேன். அதே மாதிரி நமாஸ் பண்றது இந்த இடம் தான் தேவை. நமாஸ் பண்ண தப்பு, அவங்க நமாஸ் பண்றத உளுந்து கும்பிடுறனால உங்களுக்கு பப்ளிஷா தெரியுது. நம்ம கும்பிடுறதா சாமி பிள்ளையரப்பா
இப்படி கும்பிட்டு போறான். ரெண்டுமே சாமி கும்பிடுறது, அவங்க தெய்வங்களை கும்பிடுறது. ஆனா இதை நான் தடை பண்ணலன்னு சொன்னேன். அதுதான் நான் சொல்றேன். நாம யாருமே அதை பத்தி கவலைப்படல. அது ஆக்சுவல் கிரிக்கெட் நார்ம்ஸ் படி நீங்க கேமுக்கு நடுவில் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. பட் அவர் பண்ணாரு. பட் நோபடி அப்ஜெக்டட். பொறுமையா கேளுங்க. அந்த ஒரு படத்துல சொன்ன மாதிரி தான், நீங்க என்ன அப்ஜெக்ட் பண்ணி தான் பாருங்களேன். இது ஒரு மத இது. அதுதான் பிரதர் அப்ஜெக்ட். அதாவது நான் வந்து ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு நான் கண்ணியத்தோட சொல்றேன். நீங்க வந்து நடந்துதான் பாரு அப்படின்னா அதுக்காக நான் நடந்துக்க முடியாது. ஏன் முடியாது. அதுதான் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இதுனா போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ நடந்துதான் பாருங்கிறது தான். அதுதான் சொல்ல. அது சொல்ற தப்பு. அதாவது ஒரு குற்றவாளிய நான் ஒரு நல்லவனை நான் கெட்டது செய்ய மாட்டேன் அப்படின்னா நீ செஞ்சுதான் வரணும். அப்புறம் வேணும் போலீஸ். குற்றம் செய்யறவனை தடுக்கிறதா போலீஸோட வேலை. குற்றம் செய்யாதவனை தூண்டி விடுறது போலீஸோட வேலை கிடையாது. ஸோ நவ் கமிங் டு த பாயிண்ட், ரிஸ்வான் நமாஸ் பண்ணாரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதை பத்தி அவங்க ஊர் வக்கார் யூனிஸ் சொல்றாரு, ஒரு கிரிக்கெட்டர் சொல்றாரு, எனக்கு இந்தியா வந்து பாகிஸ்தான் தோக்கடிச்சது கூட பெருமையா இல்லை, ஆனா அத்தனை இந்துக்களுக்கு நடுவில் நமாஸ் பண்ணா பாரு ரிஸ்வான், இது மாசா இருக்கு. இந்த பேச்சை நம்ம ஊர்ல இருக்கிற யாராவது பிஜேபி காரன் பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா? பதில் ஜம்ப் பண்ண கூடாது. பதில் ஒத்துப்பீங்களா? இப்போ நாம நீங்க சொல்ற மாதிரி இப்படி சாமி கும்பிடுறாருப்பா விராட் கோலி, ஓகேங்களா? விராட் கோலி எல்லாருக்கும் நடுவில் அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு, அங்க இருக்கிற பாகிஸ்தானி நடுவில் கூட இல்ல, இஸ்லாமியர்கள் நடுவில் சாமி கும்பிட்டா பாருன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அங்க இருக்கிற ஹிந்துக்களுக்கு நடுவுல நமாஸ் பண்ணார் ரிஸ்வான் மாசுது. ஆனா அங்க போலிங் போட்டது யார் தெரியுமா? எங்க ஷமி. சார் 100 பேர்ல எல்லாரும் ஒரே போலிங் போட்டதே எங்க ஷமி. இந்த கதையெல்லாம் வேணாம். இப்போ அவங்க அதாவது அவங்க தப்பு பண்ணா 100 பேர்ல ஒருத்தன், நாம நியாயமான விஷயம் பண்ணா கூட நம்ம எல்லாருமே இப்படி நம்மதுலயும் ஒருத்தங்க இருக்காதானே சார்? யார் இருக்கா? ஏன் நம்ம இந்த வடநாட்டுல நான் பார்க்கலையா சார் பர்தா போட்டு வந்தவங்கள அடிச்சு விரட்டலையா? எல்லா இடத்துலயும் சார் பிரதர் நீங்க அடிச்சு விரட்டினாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்ட்டு அந்த அளவுக்கு நம்ம இதுலயும் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அங்க நடக்குதுன்னா இங்க நடக்குது, நடக்கணும்னா அங்க நடக்குது. அப்படிதான் எல்லா இடமும் நடக்குது. நான் பாகிஸ்தானை தூக்கி வச்சு கொண்டாடணும் விரும்பல. நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவன் அடிக்கல. முதல்ல அந்த விஷயம் என்ன, இப்ப நான் இந்த பாயிண்ட்க்கு வரேன். நீங்க அந்த பாயிண்ட் வரீங்க, நான் இந்த பாயிண்ட்க்கு வரேன். இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்தை நம்பி உங்களுடைய பொழப்பே இருக்கு. ஒரு மாடை நம்பி உங்க பொழப்பு இருக்கு தலைவா. நீங்க வந்து பாலை கறந்து கொடுத்து தான் உங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்க. 4 மாடை புள்ள மாதிரி வளர்க்குறீங்க. ஜல்லிக்கட்டுக்கா போற ஊர் தானே நம்ம. அந்த 4 மாட்டுல 2 மாடை ஒருத்தன் பிளான் பண்ணி திருடி எடுத்துட்டு போய் சாப்பிடுறான், திருடுறான். 3வது தடவை அந்த திருட உங்க கையில மாட்டுறான். மனசாட்சியோட பேசணும், கேமராக்காக பேசக்கூடாது. திருட உங்க கையில மாட்டுறான். கிராமத்துல என்ன பண்ணுவாங்க? அடிக்கதான் செய்வாங்க. அதைத்தான் பண்ணாங்க. கொலை பண்ண மாட்டாங்க. யார் சொன்னா? நீங்க அடிக்கிற அடியில அது கொலை அடிப்பாங்க. அவர் கொலை பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? அவர் கொலை பண்ணாங்கன்னு நியூஸ் எனக்கு காட்டணும். அவர் அடிச்ச வீடியோ தான் வந்துச்சு. ஒன்னும் இல்லை. இப்ப நான் அவங்க கிட்ட பேசுறேன் தலைவா, இவ்வளவு கோவம் அடிக்கிறதுனாலுமே அது தப்பு தானே சார்? அதுதான் நான் கேட்டேன். கிராமத்துல 2 பசுமாடை திருடி சாப்பிட்டீங்க, 3வது பசுமாடை திருடும் போது மாட்டீங்க, வாங்க ஆரத்தி எடுக்கிறன்னு எடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அடிக்கதான், அவ்வளவுதான். அவன் திருடுனான், வாழ்வாதாரத்தை கெடுத்தான், அடிச்சாங்க. இதுதான் நடந்துச்சு. அதை பாலிடிக்ஸ் ஆக்குனது எதிர்கட்சிகள். இது பாலிடிக்ஸ் ஆனது எதிர்கட்சி. ஆமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சார் நம்மளே பார்த்துருக்கோம். நம்ம சுயபக்தராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அக்மலா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்தப்ப இங்க ஷாருக் கான் டான்ஸ் ஆடவும், ஸ்ரீசாந்த் இங்க ஆடவும், கரெக்ட். இதே ஸ்ரீசாந்த் கேண்டிடேட் பிஜேபியில ஒரு இம்பார்ட்டன்ட் தலைவரா இருக்காரு. அந்த டைம்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல சார். ஏன் தாஜ் அட்டாக் பண்ணாங்க? அப்போ ஒரு காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு, நல்ல நட்பா இருந்துச்சு, பஸ் எல்லாம் விட்டோம், பாகிஸ்தான் நீங்க வந்து விளையாடிச்சு. நான் என்ன கேக்குறேன், கரெக்ட் சார். அந்த அட்டாக் பண்ணாங்க, நம்ம அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தோம், அவங்கள விளையாடலாம் அப்படின்னு பண்ணோம். அவ்வளவுதான். நீங்க கை கொடுக்க கூட மாட்டோம். அது ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுலாம் இது என்ன சார்? ஸ்போர்ட்ஸ்ங்கிறது கை கொடுக்க முடியாது. என்னைக்கு ஒரு நாளுமே ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒண்ணா இருக்கும்போது அது ஒரு வகையில ஒரு சேர்றதுக்கு ஒரு வழிவகுக்கும். அது 2 பக்கமும் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம ஊருக்கு வரும் 2 பேருக்கு சண்டை நடக்கும் சார். 2 பேருக்கு சண்டை நடக்கும். நீ கிரிக்கெட் மேட்ச் போடுறப்ப ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. ஏன்னா விளையாட்டு அது. ஏய் சூப்பரா பவுலிங் போடுறடா அப்படின்னு சண்டை போட்டவங்க கூட நம்ம ஊர்ல நடக்கலாம் பார்த்தே அடிக்க அப்படியே நடக்கும். ஒன்றும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னையில நம்ம பெரிய தலைவர் இருக்கிற தொகுதியில போய் நீங்க அந்த நெகட்டிவ் அப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா மோஸ்ட்லி எது நடக்குங்க? சூப்பரா நடக்குது. என்ன கேள்விக்கு பதில் சொல்ல விடாம கடந்து போதீங்க. நான் சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். லவ் பண்றீங்க பிரதர், என்ன லவ் பண்றீங்க? 2 பக்கமும் இருந்தாதான் லவ்வா, இல்ல நீங்க மட்டும் துரத்திக்கிட்டே போய் அந்த பொண்ணை அசிங்கப்பட்டனால அது லவ்வா? 2 பக்கமும் இருக்கதான் லவ். அவ்வளவுதான் பாயிண்ட். இப்போ நம்ம மட்டும் லவ் பண்றோம், அவங்க நம்மள லவ் பண்ணல. கண்டிப்பா இல்ல. நான் எப்படின்னு சொல்றேன், நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு சார். முதல்ல சிம்பிள் கான்செப்ட், கை கொடுக்காம போனது நாம சார், அவங்க இல்ல. அவங்க இருக்கதான் செஞ்சாங்க. அதுதான் சொல்றேன். ஜெய் ஸ்ரீராம் அகமதாபாத்ல கத்துனது தப்பு. கை கொடுக்காம இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது, பாகிஸ்தான் நடக்குது. அத நான் ஒப்புக்கொள்கிறேன். இருங்க, கண்டிப்பா நடக்குது. இருங்க, நான் இப்ப வரேன். கிரிக்கெட்ல சபைன்னு வர்றக்கப்ப சபை நாயகன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, டேபிள் மேனர்ஸ்னு ஒன்னு இருக்கு, சபை நாயகரிங்கன்னு ஒன்னு இருக்கு. டேபிள் மேனர்ஸ் பத்தி நமக்கு சொல்ல தராதீங்க. நான் சொல்ற நடந்த சம்பவத்தை சொல்றேன். எமோஷனலா கொஞ்சம் பாருங்க, ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு பேட்டிக்காக மட்டும் பேசக்கூடாது. நம்மளுடைய பெஹல்கம் அட்டாக்ல புருஷன் கண்ணுக்கு முன்னாடி, குழந்தை கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை சுட்டு கொண்டாங்க. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஓகே, இப்ப அப்படியே ஷிஃப்டா இங்க வாங்க. ஒரு சம்பவம் நடக்குது கிராமத்துல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கிராமம், ஒரே மக்கள் ஒரே இனம், கிராமம்.
ஒரு பெண்ணுடைய கணவரை கொன்னுட்டு அந்த பெண்ணை சீரழிச்சனா ஒரு பொறுக்கி சீரழிச்சனா ஒரு பொறுக்கி அவன் கையில மாட்டினா அவனை அடிப்பீங்களா? இல்லனா அவன் என்ன சொல்றான், நான் அந்த பொண்ணோட புருஷனை கொன்னுட்டு அந்த பொண்ணை சீரழிச்சல நானே தாலி கட்டுறேன்னா ஒத்துப்பீங்களா? இது வார். அதுதான் வார பத்தி ஒரு மக்கள் வேற. அதுலயும் நம்ம இந்தியாவோட என்னவா இருக்கு, அதுல இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள், அப்பாவி மக்கள் யாரும் கொல்லப்பட கூடாதுங்கிறதுல கிளியரா இருக்கும். அப்பாவி மக்கள் பாகிஸ்தான்ல ஆபரேஷன் சிந்தூர்ல கொல்லப்படாம எனக்கு ரெக்கார்ட் கொல்லப்படல. உண்மைதான். இருங்க, அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும். வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் வரேன். ஃபஹீம்னு ஒரு கிரிக்கெட்டர், பாகிஸ்தானுடைய ஆல்ரவுண்டர், சோ கால்ட் ஆல்ரவுண்டர், அவனெல்லாம் சிவில் ஆட்சி அம்சம். ஃபஹீம்னு ஒரு கிரிக்கெட்டர் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல விதவையான பெண்களை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கான். என்ன தெரியுமா? நியூ பிகினிங். அதாவது அவன் புருஷனை கொன்ன அந்த தீவிரவாதியை அவங்களுக்கு பொட்டு வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படி ஒரு ட்வீட் போடுறான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பாகிஸ்தான்ல. இன்னமும் பாகிஸ்தான் கை கோத்து நிக்க போறீங்களா? என்ன திமிருது? உங்க ஊர்ல உங்க தீவிரவாதியை சிவில் அடிச்சு சாவடிச்சோம். இப்போ உங்க ஊர் சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டீங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. எங்க ஊரோட ஆர்மி மேனோட சண்டை போட்டு ஜெயிச்சிங்களா? குழந்தைங்களோட ட்ரிப்பு போனவனை கொன்னுட்டு அந்த விதவையான பொண்ணுங்களுக்கு இவர் பொட்டு வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரா? இதுதான் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட புத்தி. இப்ப நீங்க நட்பு பாராட்ட போறீங்களா? அப்படி இருந்தா நாங்க கை கொடுக்க முடியாது. நீ எங்களுடைய நாட்டு பெண்களை அசிங்கப்படுத்துவ, நான் போய் உனக்கு கை கொடுப்பனா? கை கொடுக்க முடியாது. கரெக்ட் இந்தியன் டீம் பண்ணது. நான் கூட நிப்பேன். ஓகே சார், கம் டு தி பாயிண்ட். இப்போ அப்படியே இருந்தாலுமே நம்ம தானே அதை ஒதுக்கி இருக்கணும், நீங்க விளையாடக்கூடாதுன்ட்டு. அவங்களே பின்வாங்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க இப்ப பின்வாங்கிறதுக்கான காரணம் அவங்க தான் புறக்கணிக்கிறாங்க. விளம்பரம். அவங்க கண்டிப்பா, நான் சொல்றேன், பாகிஸ்தான் மட்டும் நான் கடைசி வரைக்கும் விளையாட மாட்டேன் தைரியமா. நம்ம விளையாட ரெடின்றோம், கண்டிப்பாக அழைப்பு விடப்படுன்றோம், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பா அழைப்பு விடப்படலாம் சொல்லவே இல்லை. அதுதான் இதெல்லாம் எக்ஸாகரேஷன். நாம விளையாட மாட்டோம்னு சொல்லல. as simple as இவ்வளவு கோவம் இருக்கு சார். ஏன் சார் விளையாடணும்? அதுதான் நான் சொல்றேன். அசீம் என்ன சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் பிளேயர் என்ன சொல்லியிருக்கான் சொல்றேன், ஸ்போர்ட்ஸை பார்க்கவே வேண்டாம், நம்ம ஏன் சார் நிக்கணும்? அப்ப நமக்கு மெயின் இது என்ன தெரியுமா, மோரல் பணம். அதுதான் நான் சொல்றேன். இதை அவாய்ட் பண்ணிருக்கணும்ன்றதா நமக்கு அவங்களுக்கு நமக்கு இதை அவாய்ட் பண்ணிருக்கணும்ன்றதா நான் மறுக்கல. ஆனா இந்த கேமை அதாவது அவங்க கிட்ட கை கொடுக்க கூடாதுன்னு நான் மறுக்கிறேன். இப்ப சிம்பிளா நான் சொல்றேன், இப்போ இந்த கேம் இதை நடக்காமலே இருந்திருக்கலாம், நாம இதை அவாய்ட் பண்ணிருக்கணும். ஆரம்பத்தில் நானே தானே சொன்னேன், நீங்க சொல்லல, டபியாரும் பண்ணல, நானே தானே சொன்னேன். அது இந்த கேமை இந்தியா அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஒரு 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 ராணுவ வீரர்களை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆளா, அவங்க மேல பயங்கர மரியாதை உள்ள ஒரு ஆளா, ஒரு தேசபக்தனா, ஒரு தமிழனா நான் சொல்றேன், இந்த மேட்சை இந்தியா குரூப்பே வேற போட்டிருந்தா சூப்பர் 8ல கூட பாகிஸ்தான் வந்திருக்காது. பாயிண்ட் 1. பட் ஒன்ஸ் விளையாடணும்னு வருது. இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். ஒலிம்பிக் நடக்குது, ஃபுட்பால் நடக்குது, இதெல்லாம் வேற டோர்னமெண்ட்ஸ். அதுல ஏதாவது ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நடக்குது, ஏஷியன் கேம்ஸ் நடக்குது, இப்போதான் லேட்டஸ்டாக நடந்துச்சு. கபடி மேட்ச்ல நம்ம அவங்களோட விளையாடித்தான் ஆகணுன்ற சந்தர்ப்பம் வந்துச்சு. அது என்ன சார், கபடினால ஆடுறீங்க, ஒலிம்பிக்னால ஆடுறீங்க, 82-32 செவுல்ல அடிச்சு தோக்கச்சாங்க நம்ம பசங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வர இருந்தாங்க. சோ அந்த இடத்துல எல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம விளையாடுறதுனால 82-32 தோக்கச்சு அட்வான்ஸ் பாயிண்ட்ல அடுத்த லெவல் போனோம். விளையாடாம விட்டுருந்தா பாயிண்ட் தேவையில்லாம ஸ்பிளிட் ஆயிடும் சார். எனக்கு இப்ப நார்மல் பிரச்சனை என்னன்னா, கபடி, ஒலிம்பிக் எதிர்னாலுமே டென்னிஸ்லாம் அங்கேயும் கை கொடுக்கல, அங்க எந்த பிரச்சனையுமே வர மாட்டேங்குது. ஆனா கிரிக்கெட் ஒரு பெரிய அரசியல் வருது. கபடியில நாம அவங்க 82-32 பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க. அவங்க ஆரம்பத்துல நம்ம 14 இருக்கும்போது தான் 2 பாயிண்ட்டும் 1 பாயிண்ட்டும் எடுத்தாங்க. எடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க, இப்படி என்ன ஆக்ஷன் இது? சரி, இது கை இல்ல நீ சொல்லு, கை கொடுக்கறத விடுங்க, கை கொடுக்கறத பத்தி இவ்வளவு கோவமா பேசுறீங்களா? இது என்ன ஆக்ஷன்? இது எதுக்கு, என்ன அர்த்தம்? என்ன ஆக்ஷன் இதுல, என்ன கெட்ட இல்ல என்னது? அவங்க நம்மளுடைய 6 ஜெட் ஃபைட்டரை சுட்டு வீத்திட்டாங்கன்றதை எல்லாத்துக்கும் லேடிஸ் முதல்ல இதை காட்டுறாங்க. ஓகேங்களா? ஆனா நியாயமா பார்த்தா நம்ம தான் இப்படி காட்டணும். ஏன்னா அவங்களுடைய 9 ஆர் ஃபிளையர்ஸை நம்ம காலி பண்ணோம், 11 தீவிரவாத இடங்களை நம்ம காலி பண்ணோம். ஆனா நம்ம நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி லூஸ் நம்ம பிஹேவ் பண்றோம். இந்த மாதிரி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அந்தந்த கேப்டன் தானே டிசைட் பண்ணணும். அந்தந்த மேல இருந்து யாரோ எதுவும் பிரஷர் பண்றாங்க. கண்டிப்பா கை கொடுக்காத, நீ இது பண்ணாத, நீ அவங்க கிட்ட பேசாத, இது எப்படி, இது யாரு டிசைட் பண்ணா? அந்த அன்னைக்கு அங்க யாரு சூரியகுமார் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா, அதாவது அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஜென்மத்துல அவங்களோட நான் கை கொடுக்க மாட்டேன். சூரியகுமார் அது இன்டர்வியூ பாருங்க. எனக்கு இந்த மேட்சை விளையாட பிடிக்கல, இருந்தாலும் ஏஷியா கப்னு வரும்போது நம்ம வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கோம், வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் நாம. அப்படி இருக்கும்போது ஏஷியா கப் நமக்கு வர வேண்டிய கப்பை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஐ எம் பிளேயிங் ஃபார் இட், பட் இட் டசன்ட் மீன் தட் ஐ எம் இன் ஃப்ரெண்ட்லி மோட் வித் தம். ஐ வில் நாட் ஷேக் ஹேண்ட்ஸ்னு சொன்ன சூரியகுமார் யாதவ். நோபடி ஃபோர்ஸ்ட் ஹிம். அந்த இடத்துல நான் சொன்னேன், சூரியகுமார் யாதவ் நீ கை கொடுத்துருவ அப்படின்னு முறைச்சது அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும். திலக் வர்மா யார் தெரியுமா? நீங்க சஞ்சு சாம்சன் சப்போர்ட் பண்ணிருக்கீங்களே, கேரளாவை சேர்ந்தவர்னு. திலக் வர்மாவும் கேரளாவை மலையாளி தான், வளர்ந்ததெல்லாம் ஹைதராபாத்ல, பட் அவரும் மலையாளி தான். ஸோ நம்ம இனத்தோட இனமா இருக்கக்கூடிய ஒரு மலையாளி திலக் வர்மா
அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் சேர்ந்து இந்தியாவோட சார்பா நீ கையை கொடுத்துருவ அப்படின்னு சீனியர் சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் 20களில் இருக்காங்க, அவர் 38 வயசு, அவரை பார்த்து ஒரு முறைச்சாங்க. அவரு அதை தப்பாலாம் எடுத்துக்கலாம், இது தேசபக்தின்னு எடுத்துக்கிட்டார் மனுஷன். அவருமே சொன்னார் இன்டர்வியூல நான் கை கொடுக்க மாட்டேன். நான் சொல்றேன் இந்தியன் டீம் கை கொடுக்காம இருந்தது கரெக்ட். இது கிரிக்கெட்ல மட்டும் நடக்கல, கபடியில நடந்துச்சு, ஃபுட்பால்ல நடந்துச்சு, ஏஷியன் கேம்ஸ்ல நடந்துச்சு, எல்லா இடத்துலையுமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இதை பண்றாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். இப்போ இது எப்படி தான் சார் மாறப்போகுதுன்னு நினைக்கிங்க? இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறப்ப வேண்டாம், அவங்கள தீவிரவாதத்தை முதல்ல கைடு விட சொல்லுங்க, அவங்கள முதல்ல புத்தியை மாத்திக்க சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கணும். ஃபஹீம் எதுக்கு இந்த கமெண்ட் போட்டாரு? இது வரைக்கும் ஒரு தடவையாவது நம்ம இந்தியன் பிளேஸ் சரி நீங்கள் ஃபஹீம் விடுங்க தலைவா, ஒரு படி மேலே போவோம். 2022 வேர்ல்டு கப் நல்லா ஞாபகம் போதுங்க, ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. இந்தியா செமிஃபைனலில் இங்கிலாந்து கிட்ட தோத்தோம், பாகிஸ்தான் ஃபைனல் வந்தாங்க. ஓகே, அப்போது அந்த நாட்டுடைய பிரதமர் ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட்டு? பாகிஸ்தானுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டால் ரைட்டு. நம்ம மோடி அவர்கள் இந்தியா ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் போது போய் அழகாக கூப்பிட்டு அவங்களோட இன்டர்வியூ பண்ணுறாரு, குட். ஆனால் 152 ஃபார் நோ லாஸ், 151 ஃபார் நோ லாஸ் விசஸ், அதாவது நம்ம வந்து பாகிஸ்தான் ஒரே ஒரு தடவை நம்மளை வேர்ல்ட் கப்பில் தோக்கடிச்சாங்க, அது 151 ஃபார் நோ லாஸ்னு ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து வந்து 2022 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் இந்தியா 152 ஃபார் நோ லாஸ், 156 ஃபார் நோ சம்திங் லைக் தட் தோக்கடிச்சாங்க. உடனே இந்த 2 டீமும் தான் ஃபைனல் மோத போகுதுன்னு ஒரு பிரதமர் போடுறாரு. isn't he ashamed to do it? ஒரு பிரதமர் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும்னா உங்கள் டீமை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். இன்னொரு தோத்து போன டீமை அசிங்கப்படுத்துறீங்கன்னா நீங்கள் பிரதமரா இல்லைன்னா சும்மா ஏதாவது ஒரு கட்சியோட 200 ரூபா ஊப்பியா? இல்லை சார், எனக்கு இன்னொரு கிளியரன்ஸ் வேணும். இது அப்போ அப்படி இருக்கிற டீமை நாங்கள் இப்படி தான் அசிங்கப்படுத்துவோம். இல்லை சார், இப்போ நமக்கு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள பிரச்சனை இல்லை, பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிரச்சனை, இதில் பங்களாதேஷ் இந்தியாவோட பிரச்சனையா? இல்லை, பங்களாதேஷோட ப்ராப்ளம் வந்து நீங்கள் அதுக்கான காரணம் கேட்டால் ஒரு நல்ல தேசியவாதி நீங்கள் எனக்கு தெரியும் சக்தி, நீங்களுமே இது பக்கம் தான் நிற்பீங்க. இங்கே இதை பார்க்குற ஆடியன்ஸும் நான் சொல்கிறேன், இதுக்கு கிரியேட் பண்ணது பிஜேபின்னு சொல்லி தான் உங்களை தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. பங்களாதேஷில் இந்துக்கள் நடு ரோட்டில் கட்டி வச்சு எரிக்கப்பட்டு இருக்காங்க. இது வீடியோவில் அவைலபிள், நீங்கள் சும்மா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பாலஸ்தீனில் ஹமாஸ் பண்ண அட்டாக்கு இஸ்ரேல் திருப்பி அடிக்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் கதறீங்க. எந்த பாவமும் செய்யாமல் சாமி கும்பிட்ட ஒரே காரணத்துக்காக இந்துக்கள் எரிச்சு கொல்லப்படுறாங்க பங்களாதேஷில். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஊரை பற்றி பேசியிருக்கான், நம்மளுடைய மரியாதைக்குரிய 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், திரிபுராலேருந்து எல்லாமே அதில் வருது. அந்த ஸ்டேட்ஸை இந்தியா கிட்டேருந்து நாங்கள் பிரிப்போம் அப்படின்னு பங்களாதேஷில் இருக்கிற ஒரு யங் பொலிட்டிஷியன் பேசியிருக்கான். இந்தியாவில் ஒருத்தன் வந்து மாடை திருடி திங்கிறான், ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தையே கெடுக்கிறான், அவன் அந்த ஏன்டா என் மாட்டை நீ திருடி தின்ன என் பொழப்பு போச்சுறான்னு ஒருத்தன் அடிக்கிறான். அதை அந்த அடி வாங்கினவன் வந்து முஸ்லீமாக இருந்தால் அவன் திருடினாலும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க, திருட்டக்கூட ஆதரிக்கிறீங்க அவர் இந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தா. ஆனால் அந்த இடத்துல பங்களாதேஷில் ஒரு ஹிந்து சாமி கும்பிட்டதுக்காக நடுரோட்டில் வச்சு எரிச்சிருக்காங்க. அது வந்து இது இந்து முஸ்லீம் விஷயம் நாம் பேசக்கூடாதுன்னு எனக்கு புரியல. ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்துக்கள் மேலே தமிழ்நாட்டில் வந்துச்சு? பாஸ் அவன் கொல்லப்படுறான், பாஸ் அவனுக்காக இறக்கமாச்சும் போடுங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம். இதனால் மட்டும் அந்த முடிவு எடுக்கல. இந்தியாவோட 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை நான் பிரித்து காட்டுவேன் அப்படின்னு பேசியிருக்கான் ஒருத்தர். அதை பேசினதுக்கு அங்கே இருக்கிற பொம்மை கவர்மெண்ட்டு, அதாவது பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சொல்கிற கேட்டு ஒரு கவர்மெண்ட் இருக்கு பாருங்க இப்போ கரண்ட்டாக, அவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவை இப்படி நீ வந்து பிரிவினைவாதம் பேசுகிற ஒருத்தர் நீ சப்போர்ட் பண்ணுறன்னா நீ எங்கள் ஊரில் வந்து ஐபிஎல் நோட்டிட்டு போவியான்னு கொல்கட்டா மக்கள் போராட்டம் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி ஐபிஎல் மேட் திஸ் டிசிஷன். ஐபிஎல் இந்தியாவோடது தானே, இந்தியன் பிரீமியர் லீக் தானே, அதை டிசிஷன் எடுக்கிறது பிசிசிஐ உரிமை இருக்குல்ல, நீ எங்கள் நாட்டில் விளையாட வேணா போடான்னு கலப்புனாங்க. அதுக்கு பங்களாதேஷ் நான் வேர்ல்டு கப் வந்து விளையாட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல போய் விளையாடுறோமா சொல்லுங்க? அவங்களால முதல்ல ஐபிஎல் இருந்து வேணாம், அது ஓகே. நம்ம அப்படி ஐபிஎல் இருந்து நம்மளும் வேணாம்னு சொல்லிருந்தோம்னா அவங்க நம்மளும் பிபிஎல் நம்ம அவங்களால நம்மள கூப்பிடவும் முடியாது, ஏன்னா அவங்க பிச்சைக்கார பசங்க, அவ்வளவு காசு கிடையாது அவங்க கிட்ட. வீரேந்திர சேவாக் சொன்னாரு தலைவா, நீங்க பாகிஸ்தான் விடுங்க, ஒரு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிட்டிஷ் பிரைவேட் சேனல் கிட்ட அவர் சொன்னாரு, அவரை கமெண்ட்ரி கூப்பிட்டுருக்காங்க, எல்லாம் ஜாலியா இருக்கும் கேளுங்க, கமெண்ட்ரி கூப்பிட்டுருக்காங்க, உங்களால எனக்கு காசு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு இருக்காரு. அட எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னா, இல்லைங்க உங்களாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஏதோ லட்சங்களில் சொல்லியிருக்காரு, $1,00,000. அவங்க உடனே ஆமாங்க எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் மற்ற கண்ட்ரியோட லீக்லலாம் போய் ஆடுவீங்களா சேவாங்கன்னா விளையாட மாட்டாங்க, ஏன்னா அவங்களால அவ்வளோ காசு கொடுக்க முடியாது. சம்மக்கலை. ஸோ அந்த அளவுக்கு நாம் இருக்கும்போது பாகிஸ்தானில் கொடுக்க முடியாது. பட் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், இப்போ பாகிஸ்தானில் போய் நம்ம வந்து இது விளையாடல, இது பாகிஸ்தானோட லீக்ஸ் நம்ம விளையாடல, அதுக்காக வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டோம் நம்ம சொல்லியே விளையாடி தானே இருக்கோம். அப்போ பங்களாதேஷுக்கு என்ன பிரச்சனை? ஒன்று. ரெண்டாவது, ஸோ ஐபிஎல்லை விட்டு என்னை தூக்கிட்டாங்கிறதுக்காகவே இந்தியாவில் எங்கள் பிளேயர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மொக்கத்தனமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பக்கா டேட்டா எடுத்து காமிச்சு பாகிஸ்தானில் இந்தியா விளையாடாமல் சாம்பியன்ஷிப் விளையாடாமல் இருக்கிறதுக்கு வேலிட் ரீசன். ஏன்னா பாகிஸ்தானில் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க, கன்னு முனையில்
உண்மையா இல்லையா? இதுக்கெல்லாம் முன்னாடியே நீங்க சொல்ல ஒத்துமை காலங்கள்லயே கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கிரவுண்ட்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு வெறி பிடிச்சவன் உள்ள வந்து குத்திட்டு போனான். இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அப்ப எங்க பிளேயர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாகிஸ்தான் போக முடியாது இந்தியா சொன்னதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. வேறஸ் பங்களாதேஷ்ல இது இந்தியாக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. ஈவன் ரிஸ்வான் வந்து விளையாடினப்ப கூட அந்த ரிஸ்வான் 100 பேர் அத்தனை இந்துக்களுக்கு முன்னாடி நமாஸ் பண்ணது எனக்கு பெருமைன்னு வக்கார் யூனிஸ் சொன்னதுனால ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அமைச்சு வச்சாங்க. ஸோ இது ரியாக்ஷன் தான். ஆனால் ஒருத்தர் மேலேயும் எந்த அட்டாக்கோ எந்த தப்பான விஷயமோ நடக்கலை. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானில் ஒரு தடவை பாகிஸ்தான் தோத்ததுக்காக பாகிஸ்தான் பிளேயர் அடி வாங்கியிருக்காரு இப்போ சமீபத்தில். ஆனால் இந்தியாவில் அதே பாகிஸ்தான் பிளேயர் சேஃபாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால பாதுகாப்பு இண்டெக்ஸ் இதை தவிர்த்து நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன் பாருங்க. பாதுகாப்பு இண்டெக்ஸ்னு ஒரு மெஷர் இருக்குது, ரிஸ்க் இண்டெக்ஸ்னு இருக்குது. பாதுகாப்பு இண்டெக்ஸ்ன்றதோட அதர்வே ரிஸ்க் இண்டெக்ஸ். அது லோ டு மாடரேட்டுங்கிறது தான் பெஸ்ட் ஸ்கோரே. ஓகேங்களா? அந்த பெஸ்ட் ஸ்கோர் தான் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ் நடத்தினாங்க இல்லையா, அப்பவும் இருந்துச்சு. அந்த ஸ்கோரை இப்போ இந்தியாவும் எடுத்துட்டான்றதுனால இது வந்து ரிஸ்கே இல்லாத ஒரு பிளேஸ் தான். அதனால நீங்க வந்து வராமல் இருக்கிறதுக்குலாம் எந்த காரணமும் இல்லைன்னு ஐசிசியோட பிரசிடென்ட்டாக இருக்கிற ஜெய்ஷா மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற 12 வேற கண்ட்ரிஸோட போர்டு மெம்பர்ஸுமே போலிங் போட்டு அந்த 12 பேரில் 8 பேர் 9 பேர் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் வரதா இருந்தால் வரட்டும், இல்லை வேற பிளேயரை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல டிசிஷன் மேக்கராக இருக்கணும்னா வர்த்தக ரீதியாகவும் உங்களால் ஒரு லாபம் இருக்கணும். இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னா நான் ஒன்று பாதுகாப்பு ரீசன் சொல்லிட்டேன், பாகிஸ்தானில் ஸ்ரீலங்கன் பிளேஸே அட்டாக் ஆகிருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது, அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா ஜெயிச்சிச்சு. இங்கே பங்களாதேஷ் அப்படியே விளையாட வச்சு ஸ்ரீலங்காவில் வந்தால் நொட்டிரும் பாருங்க. அதனால அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ வந்து இந்தியாவில் விளையாடுறதா தான் விளையாடு, உனக்காக செலவெல்லாம் பண்ண முடியாது, இல்லைன்னா கிளம்பிட்டாங்க, ஸ்காட்லாந்து வந்துருச்சு. இப்போ அடுத்த கட்டம் ஐசிசி தலைவர் ஜெய்ஷாவோட மூவ்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிங்க? இப்போ ரீசன் பிரதர் அவர் எதுக்குமே கவலைப்பட மாட்டார். ஆப்வியஸ்லி ஈ வில் திங்க் அபவுட் இந்த வேர்ல்டு கப்பை இன்னும் வர்த்தக ரீதியாக எவ்வளோ நல்லா கொண்டு போக முடியுமோ கொண்டு போவார். வர்த்தக ரீதியாக பாதிக்கப்படுங்கிறாங்கல்ல, ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான்ங்கிற அந்த ஒரு பெரிய மேட்ச் பாகிஸ்தான் ஆடியன்ஸ்ல இருந்து வருமானத்துல இருந்து ஸ்பான்சர்ஸ்ல இருந்து எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? நான் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ பாகிஸ்தான் இது வந்து ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் தலைவா. நம்ம எந்திரன் படத்தில் சொல்லுவார்ல ரஜினி, ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதாவது ஹைப்போதெட்டிக்கல் நீங்கள் இன்டர்நெட்டில் மீனிங் போட்டிங்கன்னா சொல்லும், நடக்காது, சும்மா கேள்விக்காக கேட்கறது. அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு துட்டு வேணும். நாடா போய் பிச்சை எடுத்துக்கிறாங்க லிட்டரலா. நான் வந்து இதை வந்து பெருமையாவே சொல்லுவேன். சரி, யார் கஷ்டப்படுறதுன்னு பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் இல்லை. ஆனா நீங்க பலுச்சிஸ்தான் மக்களை போய் பாருங்க, இந்தியா விடுங்க, பலுச்சிஸ்தான் மக்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னு போய் பாருங்க. மனித வச்சு பயோ பரிசோதனை நடக்குதுங்க தெரியுமா? நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன், மூவ் ஆன். பலுச்சிஸ்தான்ல கடந்த 12 வருஷமா ஏகப்பட்ட மக்கள் கொத்தா காணாம போறாங்க. ஏன்னா சைனாவுடைய அந்த பயோவாருக்கான டெஸ்ட் எல்லாம் அங்க இருக்கிற மக்களை கடத்தி கொண்டு போய் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? ஸோ அப்படிப்பட்ட நாடு வறுமை காரணமா கீழே இறங்கினா தான் அங்க பிரிஞ்சு அங்க இருக்கிற மக்கள் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த ஐடியாவில் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ பிச்சை எடுத்துருக்கு நாடு. ஸோ காசு வேணுங்கிறதுக்காக இந்தியாவோட விளையாட மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இப்போ அவன் சொன்னது சும்மா வாய் விட்டது. அப்படி ஒரு வேளை சொன்னான்னு வச்சுக்காங்க, அத்தைக்கு மீசை முளைத்தான்னு சொல்லுவாங்க பொலிட்டிஷியன்ஸ்லாம். அந்த மாதிரி சொன்னா என்னன்னா அவங்க வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த இன்டர்நேஷனல் மேட்சையும் ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸும் அங்கே போகக்கூடாதுன்னு தடை போட்டுருவாங்க. அப்போ அந்த பிபிஎல்லோ ஏதோ ஒரு பிரீமியர் லீக் ஒன்று காமெடியாக பண்ணுறாங்க பாருங்க, அந்த பிரீமியர் லீக்கில் எந்த ஃபாரின் பிளேயரும் நம்ம ஹசீலா விளையாடுற இடத்துல, ஸோ அந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் போய் விளையாட முடியாது, அவங்களுக்கு பயங்கர நஷ்டமாகும். அதே மாதிரி அவங்க வந்து இதை ஸ்பான்சர் பண்ணுறதா இருக்கக்கூடிய சில சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கான நஷ்ட ஈடு அமௌண்ட்டையும் கொடுக்கணும். இதெல்லாம் பாகிஸ்தான் 10 ஜென்மம் எடுத்தாலும் கொடுக்க முடியாது, அவ்வளோ வறுமையில் இருக்காங்க. ஸோ தே வில் பிளே. இது எல்லாத்தையும் விட்டுருக்க தலைவா, இந்த ஃபைனலாக வேணாப்பா பரவாயில்ல போப்பா அப்படின்னு பிசிசிஐ ஐசிசி எல்லாம் பிசிசிஐ இல்லை சாரி பிசிசிஐ இதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஐசிசிலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட பாகிஸ்தான் விளையாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு துட்டு வேணும். இந்த மேட்ச்சில் இருக்கிற பார்வையாளர்கள் தான் அவங்களுக்கு பணமே. ஏன்னா எப்படி இருந்தாலும் சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு பாகிஸ்தான் போகிறது டவுட்டு தான், நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன்னா யூஎஸ்ஏட்ட ஆல்ரெடி போன சீசன் அடி வாங்கிட்டு தோற்று போகலாம். ஸோ இந்த முறையே சூப்பர் 8 வரது டவுட்டு தான். அப்படியே வந்தாலும் சூப்பர் 8ல் அவனை அடிக்கிறதுக்கு ஒரு 20 பேர் ரெடியாக இருக்காங்க, மீதி 7 பேருமே ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இறுதியாக சார், இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்கா பிளேயர்ஸு தமிழ்நாட்டில் விளாட மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது கிரவுண்டில் நம்ம எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இருந்துச்சுன்னா அந்த பிளேயர்ஸ் விளாட மாட்டாங்க. அங்கே இது பங்களாதேஷ் இருக்குது, கொல்கத்தா பிளேயர்ஸ், அவங்க பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்தால் நாங்கள் அடிப்போம்னு கொல்கத்தா வேண்டான்னு சொல்றாங்க. இப்போ அப்படி இங்கே வந்துட்டா இந்தியாவே பாகிஸ்தானோட அந்த ஸ்போர்ட்ஸில் நாங்கள் விளாட மாட்டோம்ன்றாங்க. இது என்ன சார், சுற்றி 3 கண்ட்ரிஸ் இருக்குது, சென்ட்ரலில் நம்ம இந்தியா இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒரு நட்பு நாடாக இருக்கணும், சண்டைகள் வேண்டாம். சண்டைகள் அது எல்லாமே எதிர்க்கக்கூடியது, இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுலையும் இந்த சண்டைகள் வர்றது அப்படிங்கிறது. அதாவது அன்புங்கிறது 2 பக்கமும் வரணும்.
நீங்கள் சொல்கிற இந்த எல்லா நாடு தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் நான் நிறைய ஐபிஎல் மேட்ச் பற்றி பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி, பாகிஸ்தான் வந்து விளையாடக்கூடாதுன்றீங்க, ஸ்ரீலங்கா மட்டும் ஏன் விளையாட விடுறீங்க அப்படின்னா, அது வந்து வேற கதை. நான் இன்னி வரைக்கும் சொன்னதில்லை. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் இந்தியன் ஐபிஎல் விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சிஎஸ்கேலே பத்திர நான் விளையாடுறேன், சென்னையிலே விளையாடுறேன், எனக்கு அது வேதனை தான். ஓகேங்களா? எதிர்க்கிறத கரெக்டா எதிர்க்கணும்ல சார். அது என்ன பாகிஸ்தானுக்கு ஒரு நியாயம், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நியாயம்? அந்த எதிர்ப்பை யார் தெளிவாக அதிகமாக வெளிப்படுத்திருக்கணும்? யார் அதிகமாக வெளிப்படுத்திருக்கணும்? இந்தியா தான் வெளிப்படுத்தணும். இந்தியால ரொம்ப முக்கியமா தமிழர்கள் அதிகமா வெளிப்படுத்திருக்கணும். ஆமா, தமிழ். நான் இப்ப தமிழ் இந்தியான்னு பிரிக்கல, பிளேயர் அப்படிங்கிற தமிழ் மக்கள் அதிகமா எதிர்ப்பை வெளிப்படுத்திருக்கணுமா இல்லையா? எதிர்ப்பு வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஸ்ரீலங்கா மேல அந்த ஒரு பெரிய இன்னைக்கும் பத்திரனா போலிங் போடும்போது பத்திரனா கத்துறது தமிழ் மக்கள் தலைவா. தயவு செஞ்சு நீங்க தமிழ் மக்கள் இதுல இருந்து புரியுதா இந்தியா மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எப்படி வேறுபடுறாங்கன்ட்டு? இது நாங்க பதிரானா பிளேயர், நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே வந்துட்டு எனக்கு பதிரானா சூப்பர் பிளேயர், நீங்க அழகான அருமையா விளையாடுறாங்க அப்படின்ட்டு நம்ம கொண்டாடுறத சொல்றோம். அழகான பிளேயர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொண்டாடுறோம். ஏன்னா சண்டை தான், ஸ்போர்ட்ஸ் சண்டை தான். இது ஏன் இந்தியாவுல இல்லை அப்படிங்கறதான் கேள்வியே. அதுதான் சொல்றேன் தலைவா. நம்ம இப்ப இங்கிலாந்து இந்த அணுகுண்டு போட்டதுக்கோ இதுக்கோ அந்த 15 பிளேயர்ஸ் காரணம் இல்ல சார். அதுதான் மாட்டேங்கிறீங்களா? இப்போ அதே மாதிரி அந்த அணுகுண்டு, அதாவது ஸ்ரீலங்கால ஈழத்தமிழர்கள் கொடூரமா கொல்லப்பட்ட விஷயத்துல அந்த 15 பிளேயர்ஸ் காரணம் இல்ல. ஒண்ணு ஐயா ஜாலி தமிழர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு அந்த 15 பிளேயர்ஸ் கொண்டாடல. நோட்டீஸ் பாயிண்ட். ஓகேங்களா? கொண்டாடல. கரெக்டா? அதனால அவங்கள பத்திரனான்னு சொல்றது கூட ஓகே. பட் ஐ எம் நாட் ஹாப்பி. நான் ஐ எம் நாட் ஹாப்பின்னு தான் சொல்றேன். நல்லா என்னுடைய ஸ்டாண்டை கேட்டுங்க. ஐ எம் நாட் ஹாப்பி. ஓகேங்களா? அட்லீஸ்ட் சிஎஸ்கேலயாச்சும் பத்திரனா இருந்திருக்க கூடாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. போத் இன் கேம் வைஸ் அண்ட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டேலண்ட் வைஸ். அது வேற வச்சுக்கோங்க தனியா. அவர் எப்பவுமே ஒய்டு பத்திரனா தான் நான் கலாய்ப்பேன். ஓகேங்களா? ஆனா இருக்கக்கூடாது. எதுக்கு? அது என்ன தமிழ் கொண்டாட மட்டும் நீ வச்சுப்பியா நான் கேள்வி கேட்டிருக்கேன். நவ் கமிங் டு த பாயிண்ட். இவங்க அதை விட ஒரு படி மேல போயிட்டாங்க. யாரு? பாகிஸ்தான் பிளேயர்ஸ். நம்மளுடைய பிரதர் கொஞ்சம் இறக்கத்தோட யோசிங்க பிரதர். அவங்க நம்ம குடும்பத்துல பந்தமா இல்லாம இருக்கலாம், பட் தன்னுடைய கணவனை அந்த பெஹல்காம் அட்டாக்ல இழந்த ஒவ்வொரு பெண்ணும் சகோதரி தான் நமக்கு. நம்ம சகோதரியை போடும்போது அவனுடைய நம்ம நட்பா இருக்க முடியாது. சேம் திங் இஸ் பங்களாதேஷ். அப்பாவி ஒருத்தனை நடுவில் வச்சு எரிப்பேன், எங்களுடைய ஸ்டேட் எல்லாம் பிரிப்பேன் நீ சொல்லுவ, உன் கூட நான் விளையாட முடியாது. ஆனா இதே ஆப்கானிஸ்தானோட நம்ம நட்புல இருக்கோம். ஏன்? நம்மளை பத்தி அவன் அனாவசியமா பேசுறது இல்லை. அவனோட நட்புல இருக்கும். நேபாளோட நட்புல இருக்கும். நடுவில் கொஞ்சம் எப்படி சீனை போட்டானுங்க, தம்பே அப்படின்னோட அடங்கிட்டானுங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோடையும் நம்ம சப்போர்ட்ல இருக்கோம். ஆப்கானிஸ்தானுக்கு ஹோம் கிரவுண்டா எங்க கிரவுண்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? ஆப்கானிஸ்தானோட ஹோம் கிரவுண்ட் இப்போ எடுத்து பாருங்க. அவங்களுடைய டோர்னமெண்ட்ஸ் நடத்துறது இங்கே கொண்டா நடத்துறாங்க நிறைய நேரங்களில். அந்த அளவுக்கு நம்ம நட்பு பாராட்ட தயார். அது உங்ககிட்ட இன்னும் வரணும். ஆனால் அது பாகிஸ்தான்கிட்ட மட்டும் வராது. ஏன் வராதுன்னா, பாகிஸ்தான் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அங்கே இருக்கிற மக்களுக்குமே தான் சொல்கிறேன். பாகிஸ்தான் ஒரு ஜமீன்தார்களுக்கான நாடு. அந்த ஜமீன்தார்கள் கீழே இருக்கிறவங்களாம் முட்டாளாவே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வெறுப்பை விதைச்சு நீ இந்தியாவை அழிக்கிறது சாதனையா இல்லை பாகிஸ்தானை வளர்க்கறது சாதனையா? இந்தியாவை அழிக்கிறது சாதனை தான் இன்னும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வெறியோட தான் இருப்பாங்க, நம்மளும் இப்படித்தான் இருப்போம். இது மாறும். எப்போ பாகிஸ்தான் 3 பிரிஞ்சு பலுச்சிஸ்தான் ஒரு நாடு வரும் பார்த்தீங்களா? எப்படி ஆப்கானிஸ்தானோட நட்பா இருப்போமோ அந்த மாதிரி பலுச்சிஸ்தானில் கிரிக்கெட்டு, ஹாக்கி, மற்ற கேம்ஸ் எல்லாம் வரதுக்கு நம்ம காரணமாக இருக்கும். ஓகே, இனிமேல் பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் விளையாடுமா இல்லையா அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி பிரதர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.